ஹாய் ஆல், வெல்கம் டு ப்ராட்காஸ்ட் மீடியா. இந்த வீடியோவில் ஷிரடி எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நாங்கள் போன ட்ரெயின் என்னென்னா சென்ட்ரல் டு ஷிரடி எவ்ரி வென்ஸ்டே எடுப்பாங்க அண்ட் திரும்ப ஃப்ரைடே நம்மளை சென்னையில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் 3rd AC தான் புக் பண்ணியிருந்தோம், ஏன்னா எங்களுக்கு ஸ்லீப்பரில் கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் இட் வாஸ் அ குட் ஜேர்னி. இது ஜோலாபேட் ஜங்ஷன். உங்களுக்கு சும்மா ஜங்ஷன்ஸ் காட்டுறோம் இதெல்லாம் கவர் பண்ணோன்னு. அண்ட் சடன்லி வி ஸ்பாட்டட் புட்டபர்த்தி பாபா. சத்ய சாய் பாபாவை நீங்கள் இங்கேயோ இறங்கி தரிசனம் பண்ணிக்கலாம். இதுதான் நான் ஃப்ரெண்ட்ஸ். க்யூட்டாக இருக்கேனா? தேங்க்யூ. ஓகே, இப்போது நாங்கள் ஷிரடி வந்தாச்சு. கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருக்கோம். வி ஆர் வெரி சாரி, பட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷிரடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது. ஓகே, ஆமாங்க. இந்த ஷிரடி பிளேஸ் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு வந்தாலே வந்து எல்லாருக்கும் வந்து பியூரிஃபை ஆகும் ஹார்ட். அண்ட் நீங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். பாபாவுடைய பக்தி அண்ட் அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து எப்படி வந்து அவர் வாழ்ந்தாருன்றத நான் லேட்டரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஷிரடி ஸ்டேட் ட்ரெயின் வந்துட்டு சென்னையிலேருந்தே கிளம்பி நாங்கள் இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ 10:45க்கு வந்து இங்கே இறங்கினதுனால இங்கே வந்து ஒரு தர்ஷன், அதாவது டெம்பிள்லேயே வந்து ஒரு ரூம் இருக்கு, அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. துவாராவதி பக்தி நிலையம்ன்ற ஒரு ரூம்ல வந்து நாங்க புக் பண்ணியிருக்கோம். இங்க வந்து சீப் அண்ட் பெஸ்ட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கேயும் புக் பண்ணலாம். கிளீன் அண்ட் நீட்டா இருக்கு. ஸோ நாங்க வந்துட்டு ஆன்லைன்ல எல்லாமே வந்து இதை புக் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் ஆர்த்தி அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் லேட்டரானா சொல்றேன். அதையும் வந்து நாங்க ஆன்லைன்ல தான் புக் பண்றோம். நாங்க வந்து போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ வந்துட்டு டைம் ஒரு 1 o'clock கிட்ட ஆக போகுது. அதனால சாப்பிட்றதுக்காக ஒரு பெஸ்ட் பிளேஸை சூஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். சவுத் இண்டியன் போகலாமா இல்லை நார்த் இண்டியன் போகலாமான்ற கன்ஃபியூஷன் இருந்தது. சவுத் இண்டியன் ஃபுட்டு எப்போவுமே சாப்பிட்றது தானேன்னு சொல்லிட்டு நார்த் இண்டியன் ஃபுட்டு சாப்பிட்லான்னு ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்தெந்த பிளேஸில் இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போது வாங்க போகலாம். ஹாய், இந்த பிளேஸை பார்த்தீங்களா? இந்த ஸ்பாட்டை வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருந்தே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டதுனால இங்கே டைரெக்டாக போயிட்டு ஸ்லிப் காட்டணும், ஓட்டர் ஐடி அது பேர் என்ன, ஆதார் கார்டு காட்டணும். ஏன்னா இதெல்லாம் மேண்டேட்ரி, இது இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதை காமிச்சிட்டு நம்ம உள்ளே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிட போகலாம். பசி ஜாஸ்தியா இருந்ததுனால நாங்க வந்து உடுப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டோம். நாங்க வந்துட்டு பாபா கிட்ட இருக்கிற அங்க கொடுக்குற பிரசாதமே நாங்க வந்து சாப்பிடலாம், ஃப்ரீ பிரசாதம் இருக்கிறது சாப்பிடலாம்னு நினைச்சோம். ஆனா அது கொஞ்சம் டிலே ஆகும்ன்ற ஒரு கிரைட்டீரியானால ஆஃப்டர்நூன் மட்டும் இப்போ நாங்களே வந்து பே பண்ணி இந்த உடுப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க மெனு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் மாதிரி இந்த பாப்பாட் மசாலா பாப்பாடை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபர்தரா என்னென்ன வந்து வரோன்றதை பார்க்கலாம். ரொம்ப பசி, அதனால வெயிட் பண்ண முடியல. கொஞ்சம் ஸ்கேட்டராக தான் இருக்கும். 4 பேருக்கு வந்துட்டு ஒவ்வொரு மெனு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பன்னீர் புலாவ், நான் வந்து ஷெஷ்வான் புலாவ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வர கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த டைம்ல வந்துட்டு அவங்களோடதெல்லாம் நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னால் பசி தாங்க முடியல, தலைவலி வந்துடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். செம்ம ஸ்பைஸியா டேஸ்டியா இருக்கு. அது பேர் என்ன, பன்னீர் ஃப்ரை, ட்ரை பன்னீர் ஃப்ரை. ஸ்பைஸியா இருக்கும்னு நினைச்சு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். பார்க்க தான் வந்து ரெட் சில்லி அப்படியே ட்ரையா இருக்கு.
ஹாட்டாக இருக்குது கொஞ்சம். நல்லா இருக்கு, சாப்பிடலாம், டேஸ்டாக இருக்கு. பன்னீர் பாருங்க, ஃபுல்லாக ஸ்டஃப்டு. நான் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. காரமாக தான் இருக்குது. யாரெல்லாம் வந்து பூண்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஷெஷ்வானை இங்கே வந்து ஆர்டர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஃப்ளேவர், இந்த ஷெஷ்வான் ஃபுட்டில் பூண்டோட ஃப்ளேவர் தான் நிறைய வருது. அண்ட் அதோட வந்து சைடு டிஷ்ஷாக வந்து ஷெஷ்வான் சட்னின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆயிலியாக இருக்குது. ரைத்தா இருக்குது. இந்த ரைத்தா வந்து ஆனியன், கியூக்கும்பர் இருக்கு, மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனியன் இங்கே வந்து நார்த்தில் எப்போவுமே வந்து ஆனியன் வித் லெமன் அது ஒரு நீடாகவே இருக்கும். இது இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஆனியன் இருக்கு, சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்லைஸ் படிச்சுக்கலாம். அங்க பாத்தீங்களா பாபா எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா விஸ்வரூப தரிசனம் மாதிரி பெரிய ஒரு ஐடல்ல இருக்காரு. அது என்ன தெரியுமா, பாபா வந்துட்டு அவர் இருந்த பீரியட்ல அவர் கார்டன் வந்து வச்சிருந்தாரு. அந்த கார்டனுக்கு வந்துட்டு நீர் பாசனம், அதாவது தண்ணி ஊத்துவாரு. அப்ப தண்ணி தேவைப்படும் இல்லையா, கார்டன்னால தண்ணி தேவைப்படும். அப்ப பாபா வந்துட்டு குடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் தண்ணி ஊத்துவார். அதாவது வறண்ட பூமியில அவர் தண்ணி ஊத்துவாரு. அந்த வறண்ட பூமியில தண்ணி ஊத்துற பாபாவுடைய அதிசயத்துல அந்த கார்டன் பெருசா அழகா பிரம்மாண்டமா ஆச்சு. அதை ஒரு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் இதை வச்சிருக்காங்க. பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும், உங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. இங்க ஒரு வீடு கட்டி கொடுத்தா நான் இங்கேயே இருந்துருவேன். அந்த அளவுக்கு எனக்கு இங்கேயே இருக்கணும் போல தோணுது. இங்க வந்து பாருங்க, ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு மஸ்ஜித். அது என்ன சொல்லுவாங்க, மஸ்ஜித் தானே சொல்லுவாங்க. மாஸ்க், அவர் இருந்த மாஸ்க் வந்து சின்னதா அழகா பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பார்க் மாதிரி. இந்த பார்க்ல சின்ன ஒரு மஸ்ஜித் அண்ட் அவரோட கார்டன் இருக்கிற மாதிரி இங்க ஒரு கார்டன்ல செட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். பட் உள்ளதான் வந்துட்டு ரியலா அவர் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி சாப்பிட்டாரு, அவரோட மாஸ்க், அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு மக்களோட மக்களா வாழ்ந்தாருன்றது எல்லாமே நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். பாசிட்டிவ் வைப். எங்கள் தர்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அந்த டைமில் ஷாப் பண்ணலான்னு நினச்சோம். நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டில் இருக்குது. இங்கே நாங்கள் வாய்ஸ் கொடுத்தோம், பட் மைக் வேலை செய்யலை. வி ஆர் வெரி சாரி அபவுட் தேட். ஆல்சோ இந்த பையா வந்து எங்களோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நாங்களும் மராட்டின்றதுனால அவரோட மராட்டியில் நல்லா கம்யூனிகேட் பண்ணோம். அவர் என்ன சொன்னாருன்னா, இங்கே பாபா ஐடல்ஸ்லாம் இருக்குது, அவர் நம்பர் தராராம், ஷிப்பிங் பண்ணுவாராமா. ஸோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நல்ல பாபா ஐடல்ஸ், மார்பிள் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். பேங்கிள்ஸ்லாம் கூட நீங்கள் ஃபோட்டோ கேட்டிங்கன்னா அவர் தருவார். நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி. இந்த வீடியோ அவர் கண்டிப்பாக பார்ப்பாரு. அவருக்கு ஒரு குட்டி சாரி சொல்லிக்கலாம். சாரி பையா, அம்சல் மைக் ரிப்பேர் உங்கிட்டல, சாரி. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல, பாபா ஃபஸ்ட்டு ஷிரடிக்கு வந்த டெம்பிள் என்னென்னா கண்டோபா கோயில். அந்த கண்டோபா கோயிலை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். உள்ளே கேமரா அலௌடு இல்லை. ஷிரடியில் என்னென்னா துவாரகமாயிலையும் கேமரா அலௌடு இல்லை, சமாதி மந்திர்லையும் அலௌடு இல்லை. அதனால நாங்கள் வெளியே இருந்து காமிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பார்க்கு வந்துட்டு எங்கே இருக்குன்னா துவாரகாவதி பக்தி நிவாஸ். இந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த பார்க் இருக்கு. ஸோ லைவ் தர்ஷனை காட்டிட்டு இருக்காங்க. இந்த பெரிய பார்க்கு நான் மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கேன். எஸ், அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ அழகா பிளசண்டா இருக்கு பாத்தீங்களா. இங்க தர்ஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ரிலாக்ஸ்டா இருக்கலான்னு வந்தேன். அழகா இருக்கா இந்த தொப்பி. இந்த டர்பன் வந்துட்டு மராட்டி பீப்புள் இங்க கம்பல்சரி. இந்த ஓல்டு பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் மஸ்ட் இது. ஸோ இது எங்கள் ட்ரெடிஷ்னல்ட்டு நான் ரொம்ப லைக் பண்ணி வாங்கியிருக்கேன். இது ரொம்ப வருஷமாக நான் வாங்கணும்னு நான் நினச்சேன், வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த ரூமில் வந்து ஆன்லைன் புக்கிங் இருக்குது, டைரெக்டாக வந்து புக் பண்ணலாம்.
ஸோ நான் ஏசி ஏசி 2 ஆப்ஷனும் இருக்குது. நாங்கள் வந்துட்டு இன்னொரு ரூம்லேயும் வந்துட்டு புக் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ், அதனால 2 இடத்துல இப்போ புக் பண்ணி ஒரு இடம் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணாமல் விட்டுட்டு வந்துட்டோம். இது வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு 800 மீட்டர்ஸில் தான் இருக்குது டெம்பிளுக்கும் இந்த ரூமுக்கும். ஸோ அதனால இங்கே இருக்கோம். அதாவது ஒரு ரூமுக்கு வந்து 400, 450 எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வந்து 50 ருபீஸ். இன்கேஸ் பெட் வேணும்னா நீங்கள் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஆன்லைனில் ஆர்த்தி நாங்கள் புக் பண்ணியாச்சு. நைட் ஆர்த்தி போகலான்னு இருக்கோம். இப்போ வந்து தேர்ஸ்டேன்றதுனால இன்னைக்கு பாபாவுக்கு வந்துட்டு ப்ரொசஷன் இருக்குது. சாவடி ஊர்வலம்னு சொல்லுவாங்க. அது வந்து தேர்ஸ்டேல தான் இருக்கும். இங்கே வெஸ்ட் மாம்பலத்துலேயோ இல்லை மற்ற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயே வந்து சுற்றுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இங்கே வந்து இங்கே தானே ரியலாக பாபா இருந்த இடம், அதனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வியூவில் அப்படியே அவர் நடக்கிற மாதிரி அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு அழகாக நடப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா ஆர்த்தி வந்துட்டு 10:30 நினைக்கிறேன், 10:15 to 10:15 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா அதுவே முடிக்க லேட் ஆகிடும். நாங்கள் என்ன பண்ணலான்னா துவாரகாமாய் இங்கே இருக்குது. அங்கெல்லாம் கேமரா எடுத்துகிட்டு போக முடியல எங்களால், பட் எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரெடி நாங்கள் பேக்கை வந்து பேக் பண்ணிட்டோம். ஃபோனு அண்ட் அதர் திங்ஸ்லாம் வந்துட்டு பேக்கில் போட்டு அதையும் ஒரு பிளேஸில் நம்ம கொடுத்துடணும். அதுக்கு ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க, 15 to 20 ருபீஸ். ஸோ அங்கே கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா அங்கே பாபாவை பார்த்தோம், துவாரகாமாய் போனோம். பாபா வந்துட்டு அவர் 1960s அப்போ அந்த பீரியட்லேருந்தே அவர் ஏற்றி வச்ச அந்த நெருப்பு குண்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்னமும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அங்கே பார்த்துட்டு வந்தோம். அண்ட் கண்டபா கோயில் இங்கே ஒன்று இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக பார்க்கணுன்னு நான் நினச்சிருந்தேன், எப்போவுமே மிஸ் பண்ணிவிடுவேன். இந்த தடவை நான் பார்த்தேன். அப்படியே ஜஸ்ட் வாக்கில் வரும்போது கண்டபா டெம்பிள்னு இருந்தது. அது என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம் இல்லையா எல்லை சாமின்ட்டு, அந்த மாதிரி கண்டபா டெம்பிள் இங்கேயும் இருக்காரு. அவர்கிட்ட வந்து பாபா வந்து ஃபஸ்ட்டு இறங்கினார், அதாவது பார்க்க வருவார். அப்போ வந்து இறங்கும் போது மகள் சபாதி பாபா வந்து ஃபஸ்ட்டு ஆவோ சாயின்னு சொல்லி கூப்பிடுவார். ஸோ அந்த பிளேஸ் இதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அது முடிச்சதுக்கப்புறமா இங்கே தான் வந்தேன். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஸ்கேட்டர்டாக போயிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க. நான் வந்து இந்த பார்க்கில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து ரூமுக்கு போயிடுவேன், ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ரெஃப்ரெஷ் ஆகிடுவேன். நைட்டு வந்துட்டு 7:30 ஆகுது. நாங்கள் வந்து ஒரு ஸ்நாக் வந்து மைல்டாக சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். என்ன ஸ்நாக்னா, இங்கே ஃபேமஸாக இருக்கிற வடா பாவ் தான். ஆக்சுவலி வடா பாவ் வந்து இங்கே நார்த்தில் எப்படின்னா, பாம்பேலேயோ இல்லை கமர்ஷியல் பிளேஸில் ஃபுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே வந்து வடா பாவ் தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க பிஸி ஷெடியூலில் நின்று சாப்பிட்டு வீட்டிலேருந்து சாப்பிட்டு போடுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த வடா பாவ் தான் வந்து ட்ரெயின் ஜேர்னிலேயே அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவாங்க. ஸோ இதை தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். இந்த மிர்ச்சி பார்த்தீங்களா, இது ஒரு கடிச்சிட்டு இந்த மிர்ச்சியை வந்து வலை வச்சு கடிச்சிக்கணும். ஸோ அப்போ தான் இது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், இங்கே ஸ்பைஸியாக இருக்கும். நான் ட்ரை பண்ணவா? ஓகே. நான் நிறைய காரம் சாப்பிடுவேன். நான் காரம் இருக்கும்னு நான் நினைச்சேன், அவ்வளோ காரம் இல்லை பாருங்க. அதனால எக்ஸஸா இன்னும் மிர்ச்சியை வாங்கி வச்சிருக்கேன். நான் மிர்ச்சி சாப்பிட்டே டேஸ்ட் பண்றேன். நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த வடைப்பாவை எப்படி இருக்குன்னா, இந்த பன்னோட இந்த இது பேர் என்ன, போண்டா மசாலா, ஆலு ஆனியன் மசாலா மிர்ச்சி
மிக்ஸ் பண்ணி ஒரு சூ பண்ணி அப்படியே மெல்ட் பண்ணி சாப்பிடும் போது அந்த சலைவா என் பக்கம் வாயிலேருந்து வர மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கு. என்னால முடியல, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதுக்காக ஷிரடிக்கு வந்து தான் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சென்னையில எங்க வேணாலும் இருக்கு. ஆத்தன்டிக்கான பிளேஸா எங்க இருக்கு? கரெக்டா. நான் வந்து ஒரு பிளேஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். எங்க இருக்க? நம்மளுடைய லேக் ரோட்ல இருக்க ஓஎஸ்டி சாட், அங்க கூட இது இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் சாப்பிட போறேன். பாய். ஐட்டம் நான் ட்ரை பண்ண போறது வந்து மிசல் பாவ். இது வந்துட்டு பன்னு அண்ட் நம்ம காரா சேவ் தானே, இது நம்ம ஊர் காரா சேவ், அதில் மிக்ஸ் பண்ண ஒரு கிரேவி. இதுவும் காரமாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சட்னி அவ்வளோ ஸ்பைஸியா இருக்காமே, இன்னும் நான் ட்ரை பண்ணல. த பெஸ்ட், அவ்வளோ ஸ்பைஸியா இருக்கா. இந்த மிர்ச்சியை நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, அதை விட ரொம்ப ஸ்பைஸியா இருக்கு. நான் இன்னும் ட்ரை பண்ணல, ஆல்ரெடி எனக்கு காரமாக தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிட்டுட்டு சொல்றேன் காரம் என் மண்டையில ஏறுதா இல்லையான்னு சொல்றேன். இல்லைங்க, காரம் என் மண்டையில ஏறி மூக்கெல்லாம் ஒழுகுற அளவுக்கு காரம் வந்துருச்சு. நான் சும்மா விளாட்டுறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டேன். அதனால தான் இந்த லெமன் ஸ்குவீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் வந்து பானிபூரி லைக் பண்ணி ஆத்தன்டிக் பானிபூரி வேணும் ஓடி வந்து சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. இங்க பாருங்க, பானிபூரியே காலி ஆயிடுச்சு. டைம் என்ன 7:30 அந்த டைம் தான் ஆகுது. அப்போ பார்த்துக்கோங்க, இங்க வந்து ஒரு பானிபூரி கடை வச்சிருந்தா ஓஹோன்னு வந்துடலாம். நம்ம சென்னையிலே வித்தா பெரிய ஆளாயிடலாம். இங்க சொல்லவே வேண்டாம், ஓஹோதான். பேசாம ஷிரடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலான்னு இருக்கேன். மைக் ஆன்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா துவாரகா மாய். ஆக்சுவலி பாபா வந்துட்டு அவர் இருந்த பீரியட்ல வந்து அங்கதான் இருந்தாரு. அங்கதான் வந்துட்டு பக்தர்களுக்கு ஊதி தருவாரு. அப்புறம் வந்துட்டு ஒரு அது பேர் என்னடி, மாவாட்டுவாங்களே, கோதுமை அரைக்கிற ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷின்ல தான் கோதுமை அரைப்பாரு. அதெல்லாம் இருக்கிற பிளேஸ் இங்கதான். அவர் எப்போதுமே இருக்கிற இடம் அங்கதான் இருக்கு. நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஆரத்தி, நைட் ஆரத்தி நடக்க போகுது. இங்க எல்லாமே சீப்பா இருக்கு. நான் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனா டைமும் இல்லை. டைரக்டா வந்துட்டு நம்ம தெய்வத்தை தரிசனம் பண்ணணுன்றதுக்காக போயிட்டு இருக்கோம். இது ரொம்ப சில்லுன்னு இருக்கு, குளிருது. ஏன்னு தெரியல. இது வந்து மந்த் ஆஃப் வாட்டர், நவம்பர் தானே, நவம்பர் போயிட்டு இருக்கு. இந்த நவம்பர் மந்த்ல நம்ம ஸ்டேட்ல வெதர் வந்துட்டு ரெய்னி சீசன். பாருங்க, அங்க ஆர்த்தி போயிட்டு இருக்கு. ஆர்த்தி இல்ல, தர்ஷன் போயிட்டு இருக்கு. எவ்வளோ பிளசண்டா இருக்கு. அண்ட் பாசிட்டிவ் வைப் நிறைய இருக்கு. இங்க ஒரு வீடு கட்டி கொடுத்தா நம்ம எல்லாரும் இங்கேயே ஸ்டே பண்ணி இங்கே இருந்துடலாம். அங்க பாரு, அதுதான் பாரு அவருடைய பிளேஸ். என்ன, வாடா வாடா வாடா, ரைட், வாடா தானே. என்னாச்சு 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 அப்புறம் தென் வாட் எல்ஸ்? சுட சுட எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, பட்டாணி, சுண்டல், வேர்க்கடலை, கொய்யா. இங்க வந்துட்டு நான் ஒரு பயாவை வந்து ஃப்ரெண்ட் பிடிச்சி வச்சிருக்கேன். நான் அவர்கிட்ட மராட்டியில தான் பேசினேன். அவரும் வந்துட்டு என்கிட்ட நல்லா மராட்டியில பேசி உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாரு. பட் அதை நான் வீடியோ எடுத்தேன். அந்த டைம் வந்து மைக் ஒர்க் ஆகல. இங்க பாருங்க, ஐடல் நிறைய, பாபாவோட ஐடல்ஸ் நிறைய இருக்கு. பாருங்களேன் இந்த சைடு. இவ்வளவு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்கு. நம்ம வந்து ஷிரடியில இருந்து சென்னைக்கு கூட நம்ம எடுத்துட்டு போகலாம். இப்போ நான் சொன்னல ஒரு பையா, அந்த பையா வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு சைஸ் பாபா வேணும்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க வந்து ஷிப்பிங் பண்ணி விடுறோம்னு சொல்லியிருக்காரு. இங்க லைன் நிக்குது.
கியூ எதுக்கு கியூ நிக்குது? என்ட்ரன்ஸுக்கு. இதுக்கு மேல ஃபோன் நாட் அலவுடு. ஸோ இங்க சாவடி ஊர்வலம், சாவடி ஊர்வலம் ஊர்வலம் ஊ- ஊர்வலம் நம்ம இங்க பார்க்கணும்னா என்னால பார்க்க முடியல. எல்லாரும் இவ்வளவு க்ரௌடு இருக்கு பாத்தீங்களா? இந்த இடம் தான் வந்துட்டு பாபாவுக்கு சாவடி ஊர்வலம் நடக்க போகுது. அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாங்க அதை பாக்கணும்னு தான் ஆசை. டைம் இல்லை. 9:15க்கு நாங்க நைட் ஆர்த்திக்காக அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். இப்ப இந்த ஸ்பாட்ல நின்னோம்னா நாங்க அதை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். மிஸ் பண்றோம், பாத்துக்கலாம். இவ்வளவு ஜனபா, கூட்டம், இவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்துட்டு தர்ஷனம் பார்த்துட்டு வெளியே வந்த கூட்டங்க. இங்க வந்துட்டு பாபாவோடைய நீம் ட்ரீ இருக்கு. இந்த நீம் ட்ரீல தான் அவர் வந்து உட்காந்து தியானம் பண்ணுவாரு. அது உங்களால பார்க்க முடியல. இந்த சைடு இந்த சைடு பார்த்தானா அங்க ஒரு இது தெரியும். அது என்ன, பாபாவோடைய ஐடல் தெரியும், சின்னதா போட்டோ. அது தெரிஞ்சதுன்னா அது பின்னாடிதான் வந்துட்டு நீம் ட்ரீ இருக்கு. அந்த நீம் ட்ரீல தான் எப்போதும் உட்காந்து பாபா தியானத்துல உட்காருவார். அந்த நீம் ட்ரீல இருக்கிற ஒரு லீஃப் எடுத்து நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அது அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்க சாப்பிட்டு பார்த்திருக்கோம் முன்னாடி. ஆனா இப்ப வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு இலையுமே கிடைக்கல. ஆனா எங்களுக்கு மட்டும் ஒரு இலை வந்து அதிசயமா கிடைச்சதுன்னு நாங்க சொல்ல ஆசைப்படுறோம். பாத்துட்டீங்களா போட்டோவா? I love Baba. You love me? I love you so much. She Shraddha Saburi. Filled with happy. இப்போ மார்னிங் 3:30 ஆகுது. குளிருது, சிலு சிலுன்னு இருக்கு. வெயில் வளர்றேன், என்னால முடியல. குளிருது. வாயிலாம் தந்தி அடிக்குது. தந்தி தானே அடிக்குது, ஏதோ ஒன்று அடிக்குது. எப்படி இருக்குங்க பாரு ரோடு. இங்கே பாருங்க, ஷிரடியில் யாருமே இல்லை. வாய் ரோல் ஆகுது, அந்த அளவுக்கு குளிருது. நாங்கள் மட்டும்தான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். தர்ஷன் முடிச்சுட்டு வந்து பேசுகிறோம். ஏர்லி மார்னிங் 3:30, view of Shirdi. So lovely, beautiful. மைக்கில் இல்லை, அதனால வராது. இப்போ மார்னிங் வந்துட்டு 7 o'clock. கையெல்லாம் வரைச்சிக்கிட்டுக்கு நடுங்குது. இங்கே பாருங்க, அப்படியே ஃபாக், அப்படியே வாயிலேருந்து புகையா வருது. என்னால் முடியல. எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க. இந்த ஷர்ட் எடுத்துகிட்டு வரலன்னா நாங்கள் அவ்வளோதான், இப்படி ஆகிட்டு இருப்போம்னு நான் நினைக்கிறேன்.